கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு தேவையான கோதுமை மாவு இந்த கப்பில் இந்த மெஷர்மெண்ட்டில் 3 கப்பு எடுத்துருக்கேன். இதே கப்பில் வெல்லம் வந்து உருக்கி 2 கப்பு 1.5 கப்பு வெல்லம் உருக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ வெல்லம் இது பயன்படுத்திக்கலாம். நம்ம இதை வடித்து பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நான் கலந்துட்டுருக்கேன். இன்னும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா எப்படி அந்த பதம் நான் காட்டுறேன். தேவையான வாசனைக்கு ஏலக்காய் பொடி, அப்புறம் தேவையான அளவு சோடா உப்பு. இது நல்லா பஃபியாக வர்றதுக்காக நல்லாயிருக்கும். இது எல்லாம் போட்டு கலந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு போடலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இந்த இது வந்து கோதுமை மாவு அப்பத்துக்கு, கோதுமை மாவு அந்த இதை வச்சு அப்பம் செய்கிற ஸ்வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும் நம்மளுக்கு. எடுத்து போட்டால் இப்படி இதாகணும். இது ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் இது பண்ணிவிட்டு காட்டுறேன், பேக் பண்ணிவிட்டு. ஓகே, நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு இதாகிடும், படிஞ்சிடும். இப்போ நம்ம போட்டதை திருப்பிக்கலாம் ஒன்றா. நல்லா அழகாக பாலாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பால் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் அந்த பால் எவ்வளோ சூப்பராக